போட்டிங்களா? ரெடிங்க. வணக்கம். மார்கழி மகோத்சவம் நடந்துட்டுருக்கு. இந்த வருஷம் நான் வந்து தி அல்டிமேட் ட்ரூத்துங்கிற ஒரு தலைப்பில் வந்து தாயாருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம அதே மாதிரி இந்த பூமிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும், இதுதான் என்னோடய டாப்பிக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் நிறைய, இப்போ ஃப்ளட்ஸு, சுனாமி, எல்லாம் கொரோனா எல்லாம் பார்த்துட்டு வரோம். நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய தாயாரை ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஏன்னா ஒரு தாய் வந்து என்ன சொல்லித்தர முடியுமோ அது யாராலையும் சொல்லித்தர முடியாது. அண்ட் அந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் அதை வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயின்னு இருக்குங்கிற ஒரு இது எனக்கு. அதனால இதை வந்து நம்ம நிச்சயமாக இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா இந்த ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு போகணுங்கிற ஆசை. அதனால் மார்கழி மகோத்சவத்தில் இதை ப்ரீமியர் பண்ண போனேன். அதே மாதிரி பூமாதேவி, நம்மளோட பூமி, ஏன்னா இப்போ மார்கழி மாதம் ஆண்டாளுடைய திருப்பாவையெல்லாம் ஆடுறாங்க. ஏன்னா ஆண்டாளே வந்து ஒரு பூமாதேவியோடைய அவதாரம் தான் அது. என்னுடைய எல்லா ப்ரொடக்ஷன்ஸுமே வந்து நம்மளுடைய இதிகாசங்கள், புராணங்களில் ஒரு யூனிவர்சல் மெசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாக தான் எடுத்து நான் பண்ணுவேன். ஏதோ ஒரு பரதநாட்டியம் ஆடுறோம், ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஆடுறோம், ஒருத்தருக்கும் உட்கார்ந்துருக்கணுக்கும் புரியல, அவங்க ஆடுறவங்களுக்கும் ஒன்றுமே புரியல, அது பாட்டுக்கு ஒரு 2 ஹவர் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த டாப்பிக்கை வந்து ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பம் நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு முதுமையில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு பாத்திரம், தாயார் அப்படிங்கிற ஒரு பாத்திரம். அப்புறம் வந்து ஒரு தாய் இல்லைன்னா அந்த சொசைட்டிக்கே ஒரு பேக் போன் கிடையாது. ஒரு ஃபேமிலியில் ஒரு தாயார் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இந்த பூமி தேவி, அதுக்கு தான் நான் மெயினாக இதை எடுத்திருக்கேன். என்னுடைய முதல் கச்சேரி வந்து ஆர்கே சுவாமி ஹாலில் நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ், பவன், கிருஷ்ணான் சபாவில் ஆடுறேன். அப்புறம் இங்கேருந்து ஐ எம் கோயிங் என் ரூட் லண்டன் வழியாக போகிறதுனால அங்கே வந்து நேரு சென்டரில் ஹை கமிஷனருக்கு இதே சேம் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட நிறையா விஷயங்களை வந்து எடுத்திருக்கோம். உபனிஷத்ஸு, ஸ்கிரிப்சர்ஸ், ஸ்ரீமத் பாகவதம், எல்லா புராணங்கள்லேருந்தெல்லாம் ரொம்ப படித்தவங்க, ஸ்காலர்ஸ் எல்லோரும் கூட இருந்து இதை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராஜ்குமார் பாரதி அவர் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த ப்ரொடக்ஷன் வந்து நிச்சயமாக வந்து எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, உருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்ற ஒரு இது உறுதி இருக்குது எனக்கு, அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் நிறைய வந்து புராணங்கள்லேருந்து எடுத்திருக்கோம். இப்போ இது 10 அவதாரம் பார்த்தீங்கன்னா, வராக புராணம் வந்து பூமாதேவியை, வராக புராணத்தில் எப்படி பூமாதேவியை காப்பாற்றினாலும் அந்த மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் ஹிரண்யாக்ஷா மாதிரி நம்ம நிறையா விஷயங்களை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மதர் அர்த்தை வந்து பார்த்துக்காம நம்ம பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. அதனால அந்த ஸ்கிரிப்சர்ஸில் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ என்ன நடக்கிறதோ அதையும் நான் வந்து கம்பேர் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இதில் வந்து சில விஷயங்கள் வந்து இந்த சிவபெருமானை பற்றியும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் ஒரு சிவபெருமானுடைய ஒரு ருத்ராட்சம், ஒரு 18 முக ருத்ராட்சம் வந்து எப்படி வந்து பூமாதேவியை வந்து இன்வோக் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் எடுத்துன்னு வந்திருப்பாங்க. அதனால இது வந்து எல்லாத்தையும் கோர்த்து ஒரு சின்ன ஒரு மதர்னு எடுத்து ஆதிசங்கருடைய மாத்திரு பஞ்சகம் அந்த இதுலேருந்து எடுத்து எப்படி ஒரு துறவிக்கு கூட தாயாருன்னு நினைக்கும் போது அவராலேயே தாங்க முடியாமல் அவர் திரும்பி வராரு தாயார் இது டெத் பெட்டில். அதனால் அவருடைய ஸ்லோகங்களையும் எடுத்து எல்லாத்தையும் ஓரளவுக்கு கோர்த்து இது வந்து நிச்சயமாக இன்றைக்கின்னு இல்லை, எப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்துக்கும் இது திஸ் வில் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம் and it will stand the test of getting this production in any part of the world. ஏன்னா இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் கான்செப்ட் வந்து நம்மளுக்கு மாத்திரம் இல்லாமல் உலகம் பூரா போய் சேரணுங்கிற ஆசை எனக்கு. இது என்னோட 10வது ப்ரொடக்ஷன். நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னா, நந்தனார் சரித்திரம், விஸ்வம், உத்தவ கீதர், இது ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து பிருஹதீஸ்வரா, ஃபார்ம் டு ஃபார்ம்லெஸ் த்ரூ தி ஐஸ் ஆஃப் அ தேவரடியால், பத்மாவதி அண்ட் அவதார், கர்ணன் மகாபாரதத்திலேருந்து எல்லா விஷயமுமே எப்போதுமே பெரும்பாலும் வந்து
நம்மளுக்கெல்லாம் உபயோகப்படுற ஒரு விஷயமாக தான் நான் எடுப்பேன் எப்போதும். எல்லாமே இது வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் எடுத்திருக்கேன் எனக்கு இதோடைய ஆராய்ச்சி பூர்வமாக பண்ணி இது வந்து எல்லா ரொம்ப படித்தவாளுக்கும் போய் சேரணும். முன்னுமே அன்இனிஷியேட்டட் ஆடியன்ஸாக இருந்தாலும் போய் சேரணும். இது வந்து சம்ஸ்கிருதம் தெரியணும்னோ தமிழ் தெரியணும்னோ இல்லைன்னா நீங்கள் வந்து வேதம் படிச்சிருக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் பொதுமக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் இந்த ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கேன். அண்ட் ஐ எம் வெரி பாசிட்டிவ் திஸ் வில் ரீச் தி வெரி டிசர்னிங் ஆடியன்ஸ் இன் சென்னை அண்ட் கோதுவா. சில கச்சேரிகளை பார்த்தீங்கன்னா அது டிக்கெட்டட் ஷோ கிடையாது, சிலது டிக்கெட்டட் ஷோ. என்ன அப்படின்னா பெரும்பாலும் இந்த சபாக்கு இப்போ வர க்ரௌடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ரொம்ப வயசானவங்க தான் வராங்கங்கிற இது கிடையாது. இப்போ யங்ஸ்டர்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க இதில். ஏன்னா வந்து நிறைய ஐ திங்க் எக்ஸ்போஷர் இருக்குது, பாலிவுட் ஹாலிவுட் டாலிவுட் இதெல்லாம் எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கும் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த டாபிக் வந்து ஒரு ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதனால் எல்லாமே விளம்பரத்தில் கிளியராக போட்டுப்பாங்க. டிக்கெட்டட் ஷோனா டிக்கெட்டடு, இல்லை டிக்கெட்டட் இல்லை அப்படின்னா couple of my கச்சேரிஸ் ஆர் at Bhavan and other place which is not ticketed. Some of them are ticketed. அதனால் வந்து இது வரைக்கும் எனக்கு வந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு டைவர்ஸ் ஆடியன்ஸாக தான் வந்திருக்காங்க. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி இந்த அம்மா வந்தாங்கன்னா ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக ஒரு சப்ஜெக்ட் நிச்சயமாக எடுத்துன்னு வருவாங்க, அதில் ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கும், நம்மளும் கற்றுக்க முடியும், நம்ம வாழ்க்கையில் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து தான் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த உறுதி இருக்குது அவங்களுக்கு. அதனால ஐம் ஹோப்பிங் தட் people would love this production. அது கஷ்டமாக இருக்குதுன்னு நான் நினைக்கல. ஏன்னா வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை பொறுத்து இருக்குது. நம்ம வந்து ஒரு கம்பல்சிவ் ஆர்டிஸ்டாக இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும்போது இப்போ ஐ ஷுட் கம் ஃப்ரம் அ லொக்கேஷன் ஆஃப் கன்விக்ஷன். எனக்கே ஒரு ரொம்ப ஹை லெவல் கன்விக்ஷன் இருந்ததுன்னா தான் நான் வந்து ஐ கேன் டிரான்செண்ட் எனிபடி ஃப்ரம் காஸ்ட், க்ரீட், கலர், ரிலிஜன், பிலீஃப் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி. இப்போ நான் வந்து கர்ணன் வந்து இதில் துபாயில் ஆடினேன், அபுதாபியில் ஆடினேன். அங்கெல்லாம் வந்து எனக்கு எழுதினவங்கெல்லாம் ஷேக்ஸு, கம்ப்ளீட்லி டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் பிலீஃப் சிஸ்டம். ஆனால் வந்து ஒரு கண்ணில் தண்ணி திரும்பி அப்படி எழுதினாங்க ரிவ்யூ எல்லாம். அதனால் எனக்கு நல்லா அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஏன்னா விஷயமும் வந்து ரொம்ப டெப்த்தான விஷயம், இது ரொம்ப யூனிவர்சலி ஸ்ட்ரைக்கிங் மெசேஜ். Plus, as an artist, I have this responsibility, and I have that conviction. Yes, this message will go and reach the right people. வந்து ரொம்ப முக்கியமான பர்சன் என்னோட டீமில் எங்கள் ஹஸ்பண்ட் தான், சந்திரசேகர் அவர். எனக்கு எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் அவர்கிட்ட எப்போதும் நான் பேசிக்கிறது உண்டு. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு நாட்டியம் எடுத்த ஒரு சங்கீதம்னா அந்த துறையில் இருக்கிறவங்களோடையே பேசி 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 இல்லாமல் அந்த துறையில் இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட ஆங்கிளில் எப்படி பார்க்குறாங்க, ஏன்னா ஒரு பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க இந்த விஷயத்தை. ஏன்னா நம்மளுடைய சங்கீதம் நம்மளோட நாட்டியமே இப்போ வந்து உலக ரீதியில் போயிருக்கு போகலை அப்படின்னா அதுக்கு வேண்டிய முயற்சி எடுக்கணும் நம்ம நிறையா. இப்போ எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்னு தெரியாது, நான் பிருகதீஸ்வரர் எடுத்து நான் இங்கேயும் ஆடினேன், பிருகதீஸ்வரர் கோயிலில் ஆடினேன் இந்த பிரின்ஸ்க்கு எடுத்தாப்புல. அதுக்கப்புறம் இது ஆர்திரா தரிசனத்தன்னைக்கு சேம் ப்ரொடக்ஷன் ஐ டுக் இட் டு பாரிஸ் அட் யுனெஸ்கோ. எந்த பரதநாட்டியம் டான்ஸரும் அங்கே போய் ஆடினது கிடையாது, ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் பாரிஸ். அதனால அவர்கிட்ட வந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் டீம் மெம்பர். அண்ட் நான் வந்து பிகாஸ் ஐ ரன் அ ஹியூஜ் அகாடமி இன் பிரின்ஸ்டன் அண்ட் ஐ ஹவ் 2 லொக்கேஷன்ஸ் இன் தி யூஎஸ். அப்புறம் உலகம் பூரா சொல்லித்தரேன், நான் போகிற இடத்துலலாம் வந்து ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். எதுவுமே வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் ஒரு டீனேஜ் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட நான் கேட்டுப்பேன், என்ன நினைக்கிறீங்க நீங்கள், இது வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் ப்ரொடக்ஷன், நான் இப்படி ஆடுறேன்னு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு. ஏன்னா எந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து ஃபீட்பேக் வருதுன்னு நமக்கு தெரியாது. அதனால அது வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம டீம்ங்கும் போது ஒரு லிட்ரரி ஒர்க்கில் ஒரு பெரிய ஸ்காலராக இருக்கணும். சரி, உபனிஷத்து, ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பிஹெச்டி இன் சான்ஸ்கிரிட், பிஹெச்டி இன் தமிழ், இந்த மாதிரி ஒரு நிறைய படித்து நிறையா விஷயங்களை தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணவங்களோடலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான். அந்த இது இல்லாமல் பொதுமக்கள் அவளோட டீமு, அப்புறம் மியூசிக்கும் எடுத்தோன்னா வந்து
இந்த மாதிரி இந்த ராகத்தை போட்டால் நல்லா இருக்குமா, இல்லைன்னா இந்த மாதிரி தாளம் போட்டால் நல்லா இருக்குமா, ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு ராகம் வந்தால் இங்கே நல்லா இருக்குமா, அந்த மாதிரி அவள் ஒரு மியூசிக் அண்ட் ரிதம் அண்ட் எஃபெக்ட்ஸ், அப்புறம் இந்த லிட்ரரி ஒர்க், அப்புறம் வந்து பொதுமக்கள் who are not directly connected with the இது with the production. அப்புறம் வந்து என்னென்னா என்னோடய குழந்தைகள் ஐ ஆஸ்க் மை சன்ஸ், இன்ஃபேக்ட் என்னோட சின்னவர் வந்தார், வந்து அது பார்த்துட்டு he said I really like this, I like the concept எல்லாருன்னு. அதனால் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இனிமேல் வந்து நம்மளே நம்ம இதை பற்றி பேசிகிட்டே இருக்கிற பிரயோஜனம் இல்லை. the younger generation should take it and run. அதனால் எனக்கு வந்து I am very very particular that the younger generation should be involved in everything that I do. And அவங்களுக்கு ஒரு இதில் வந்து ஒரு உண்மை தெரியணும் இதில். அதனால் with God's grace I'm sure this will touch the heart of many youngsters. இருக்கிற சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு டெப்த்தான சப்ஜெக்டு. அதை எடுக்கும்போது நம்ம இன்னொருத்தரோட பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களும் நம்ம லெவலுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணினாதான். இப்போ ஒரு விஷயம் நம்ம எடுக்கிறோம், 3-4 வருஷம் அதையே பற்றி படிக்கிறோம், அதையே பற்றி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து சரி இன்னும் 2 பேர் வேணும் ஸ்டேஜில்ங்கிறதுக்கோசரம் நம்ம அவங்கள இழுத்து டான்ஸ் ஆட வைக்கலாம். ஆனால் அவங்களும் அந்த அளவுக்கு இதில் ஊறி இருப்பாங்களாங்கிறது ஒரு சந்தேகம் தான். அதனால நான் என்னோடதெல்லாம் சோலோ தீமேட்டிக் பாணிகா ஸ்டைல்னு சொல்கிறோம் நம்ம நாட்டிய சாஸ்திரத்தில். ஒரே ஒரு பாத்திரம், பட் வந்து 40 கேரக்டர் எடுத்திருக்கேன் நான் கர்ணன்லலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து நிறையா கேரக்டர்ஸ் போகணும் இதில். அதனால ஒரு ஆர்டிஸ்டோடைய மெச்சூரிட்டி ஆல்சோ கம்ஸ் த்ரூ when an artist can portray several characters, highly polarized characters, ஏன்னா சிலது வந்து ரொம்ப ஒரு சின்ன குழந்தையாக இருக்கலாம், ஒரு முதுமையை காமிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு ரொம்ப புலவரை காமிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். அதனால் நம்மளோட தேர்ச்சியும் அதுலேயுமே ஜாஸ்தி காமிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது சோலோ தீமேட்டிக் பாணிகா ஸ்டைல். இந்த மார்கழி மகோத்சவத்தில் இந்த மாங்கிற இது வந்து ப்ரீமியர் ஆகிருக்கு. அப்புறம் 31ஆம் தேதி வந்து சங்கம் ஃபெஸ்டிவல்னு ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் இயர் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணினோம் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸோடு சேர்ந்து. இந்த வருஷம் என்னுடைய குரு டாக்டர் பத்மா சுப்ரமணியம், ஒரு பெரிய மகாமேத டான்ஸ் இந்த துறையில். அவங்களுடைய ஒர்க்கு தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னுடைய எல்லா ப்ரொடக்ஷன்ஸ்க்குமே. அவங்கள வந்து நாங்கள் வந்து எங்களோட சங்கம் ஃபெஸ்டிவலில் ஆனர் பண்ணுறோம். அதை தவிர்த்து we have other genres of dance presented. Kuchipudi and another Bharatanatyam dance is also presenting. And I'm also getting awarded by Vipanchi. இது வந்து டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவுடைய ப்ரோக்ராம் அண்ட் ஃபெஸ்டிவல். அதில் கலா விபஞ்சிங்கிற அவார்டு வந்து இந்த வருஷம் எனக்கு கொடுக்குறாங்க. அதுவும் 31ஆம் தேதி சாயங்காலம் நடக்க போகிறது. So I thought it was important to mention the Sangam Festival, which is curated by us. It will be curated every year. கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸோடு சேர்ந்து என்ன அப்படின்னா, இந்த மார்கழி மகோத்சவத்தில் நிறையா டான்சர்ஸ் வராங்க, இங்கேயே இருக்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாரும் வந்து இந்த நாட்டியத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், சிலது தெரியாத விஷயங்களையும் புரிஞ்சுண்டு அவங்களோட டான்ஸில் அதை இன்கார்பரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நாங்கள் இந்த ஒரு மோர் ஆஸ் அ ரிசர்ச் எஜுகேட்டிவ் செமினார் கம் பர்ஃபார்மன்ஸ். $500,000 ரேஸ் பண்ணியிருக்கோம். அது சுனாமிக்கு, ஃப்ளட்ஸுக்கு, எல்லாத்துக்கும், நேபாள் எர்த்குவேக், எல்லா உலகத்தில் எங்கெங்கே என்னென்ன நடந்திருக்கோ அதுக்கெல்லாம் இப்போ கூட ஒரு 15 பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு தான் நான் வரேன்னா. we have raised enormous funds. ஏன்னா எல்லாமே எப்போதுமே என்னுடைய பர்ஃபார்மன்ஸஸ் வந்து இப்போ 30ஆம் தேதி செப்டம்பரும் I performed at the Broadway in New York. எந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணினாலும் அதை ஒரு சேரிட்டிக்கு தான் கொடுக்கறது. ஏன்னா சங்கம் ஃபெஸ்டிவல் ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட். அதனால வந்து டியூரிங் கோவிட் டைமில் கூட இங்கே நம்ம சென்னையில் மோர் தென் 35 to 40 ஆர்டிஸ்ட், என்ன ஒரு ஃப்ளாட்டிஸ்ட்டு, ஒரு மிருதங்கிஸ்ட், அவங்களுக்கு வந்து இதான் அவங்களுடைய துறை, இதை நம்பி தான் அவங்களுடைய வாழ்க்கை, இதை நம்பி தான் அவங்களுடைய குடும்பம், தேர் ஆல் டிபெண்ட் வந்து. அதனால் அதுவும் பண்ணியிருக்கோம். அதனால we are very very interested in spreading arts for a social cause, and that is why Sangam Festival is.